Taste the Daily. இந்திய விண்வெளி வீரர் சுவான்சு சுக்லா இன்னும் சில நொடிகளில் சர்வதேச அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தை அடையவிருக்கிறார். பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் அந்த சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய ஆக்விஷன் மிஷன், அதாவது 4 என்று சொல்லக்கூடிய அந்த விண்கலம் தற்போது அந்த சர்வதேச மையத்தோடு இணையவிருக்கிறது. சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் சர்வதேச அந்த விண்கலத்தோடு அவர்கள் உள்ளே செல்லவிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விண்கலம் இணைக்கப்பட்ட பிறகு அந்த இரண்டுக்கும், அதாவது சர்வதேச விண்வெளி மையத்திற்கும் அதே போன்று இந்த AX4 விண்கலத்திற்கும் குறிப்பாக இடையே இருக்கிற அந்த தூரம் பூஜ்ஜியமாகிற போது, அந்த எந்த இடைவெளியும் இல்லாமல் இருக்கிற போது, பூமியிலிருந்து 4 கிலோமீட்டர் உயரத்தில் ஒன்றாக சுற்றி வருகிற அந்த நேரத்திலே அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு இணைக்கப்படுகின்ற போது இந்த 4 பேரும் உள்ளே செல்லுகிறார்கள். அதன் பிறகு அந்த அவருடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாசாவினுடைய இணையதள பக்கத்தில் அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் டிராக்கிங் செய்யக்கூடிய அந்த பணியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. சரியாக 4 மணிக்கு துல்லியமாக இணைந்துவிடும் என்று நாசா தெரிவித்திருக்கிறது. ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய அந்த விண்கலமானது நேற்று சென்ற அந்த விண்கலம் தற்போது நெருங்கி கொண்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை தடம் பதிக்கக்கூடிய, கால் பதிக்கக்கூடிய முதல் இந்திய வீரர் என்கிற பெருமையை சுவான்சு சுக்லா அந்த பெருமையை நிலைநாட்டவிருக்கிறார். குறிப்பாக இந்திய விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளியில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைப்பதற்காக சுமார் 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்த விண்வெளி வீரர்கள் குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஹார்மனி மாட்டியோனி, அதே போன்று ஸ்பேஸ் பேசிங் ஸ்பாட்டில் இன்று வெற்றிகரமாக இன்று டாக்கிங் செய்திருக்கிறார்கள். ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய இந்த கிரீவு டிராகன் கேப்சூல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதன் மூலமாக அனுப்பப்பட்ட இந்த பயணம் நாசாவினுடைய இஸ்ரோ இடையேயான இந்த ஒப்பந்தத்தின் ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமியில் இருந்து ஒரு விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு அங்கு அனுப்பப்படுகிற இந்த ஆய்வாளர்களோடு எப்படி அது சென்றிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் வெளியிட்டிருந்த அந்த வீடியோ என்பது 4 பேரும் மகிழ்வாக அந்த பயணத்தை எப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. சர்வதேச அந்த விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலமானது டாக்கிங் செய்யக்கூடிய அந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த டிராக்கிங் குறிப்பாக திட்டத்திற்கான நம்பிக்கை என்னவென்றால், தனித்துவமான ஒரு விண்வெளி பயணத்தினுடைய திறமை, அதே போன்று உலகிற்கு பறைசாற்றக்கூடிய விதமாக இந்த பணி என்பது இருக்கும். இந்திய விண்வெளி வீரர் தற்போது சர்வதேச அந்த விண்வெளி ஆய்வு மையத்திலே, அதாவது மைக்ரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சியில் பங்கேற்க இருக்கிறார். வெறும் டிராக்கிங் மட்டுமல்ல, இந்திய விண்வெளி பயணத்தில் இது ஒரு புதிய அத்தியாயமாக, புதிய ஆரம்பமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்திய விண்வெளியின் முதல் விண்வெளி பயணமாக இந்த விண் எழுச்சி, குறிப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து கால் தடம் பதிக்கக்கூடிய சுபான்சு சுக்லாவினுடைய அந்த நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த உலகமே ஒரு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய நேரமாக இதை பார்க்க முடிகிறது. இந்திய விண்வெளி வீரர்களுடைய சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு இணைகிற போது ஒரு புதிய யுகம் தொடங்கியதாகவே அந்த ஒரு அத்தியாயம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது 39 வயதில் சுபான்சு சுக்லா இந்திய விமானப்படை வீரர் 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்திய விண்வெளி வீரராக அமெரிக்காவினுடைய ஹார்மனி மாட்டியோ ஸ்பேஸினுடைய அந்த பாட் வெற்றிகரமாக டிராக்கிங் செய்யக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய அந்த கிரீவ் டிராகன் கேப்சூல் என்று சொல்லப்படுகின்ற அதன் மூலமாக இந்த பயணம் நாசா மற்றும் இஸ்ரோ இடையான இஸ்ரோவினுடைய ஒத்துழைப்போடு ஒரு முக்கிய கட்டமான பயணமாக பார்க்க முடிகிறது. இந்தியாவுக்கு சொந்தமான 2வது மனிதன் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்க முடிகிறது. அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இது கூறப்படுகிறது. அதாவது இந்த சுபான்சு சுக்லா இந்திய விண்வெளி பயணம் என்பது மிக பிரம்மாண்டமான முறையில் உலக அளவில் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அந்த நிறுவனத்தினுடைய டிராக்கிங் பணியானது தற்போது இணையத்துடன் இணைந்து விட்டது. அந்த சுபான்சு சுக்லா என்ற டிராகன் விண்கலம் சர்வதேச நிலையத்தோடு இணைக்கப்பட்டுவிட்ட அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு தருணம், உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக இது பார்க்கப்படுகிறது. சுபான்சு சுக்லா அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை அனைவரும் உலகமே கைத்தட்டி ஒரு உற்சாக வரவேற்பினை, வாழ்த்துக்களை அந்த 4 அணிக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுபான்சு சுக்லா மேலும் பல்வேறு விரிவான
ஆய்வுகளை விண்வெளி நிலையத்தில் இருந்து பல்வேறு தகவல்களை இந்த உலகிற்கு பறைசாற்றவிருக்கிறார்கள். குறிப்பாக உலகளாவிய விண்வெளி ஆராய்ச்சி களத்திலே இந்தியாவினுடைய நிலை உறுதி செய்யக்கூடிய ஒரு முன்னோட்டமாக இந்த டிராக்கிங் அதனுடைய பணி என்பது அமையும். குறிப்பாக லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வாழ்நாளுடைய முக்கியமான பணிகளாக என்வாரன்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சீராக செயல்படுவதை உறுதி செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு முக்கிய நிகழ்வாக அந்த துல்லியமான அந்த தொழில்நுட்ப நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளை பின்பற்றி இந்த இணைக்கக்கூடிய பணியிலே அவர்கள் நிலைநாட்டி இருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு டிராகன் விண்கலம் இணைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் மகிழ்ச்சியில் அவர்களுக்கு வாழ்த்து மலையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆடு கேப்சர் மிஷின்ஸ் ஆக்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய கிரீவ் டிராகன் கேப்சூல் கட்டாயமாக இந்த இந்த மாடல் என்று சொல்லப்படுகின்ற அதிலே லாக் செய்யப்பட்டு அவர்கள் தானியங்களினுடைய செயல்பாடுகள் வழியாக அதோடு இணையக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் உன்னிப்பாக செயல்படுத்தக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த டிராகனுடைய விண்கலம் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் அவர்கள் இறங்கி சாதனை படைக்கவிருக்கிறார்கள். அதற்கான காட்சிகளையும் அவர்கள் இன்னும் சில நேரங்களில் சில மணிகளிலே அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். 14 நாட்கள் நல்லிணக்கண பயணத்தில் 60க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. குறிப்பாக இயற்கை சார்ந்த விதைகளாலும் மனிதனுடைய செயல்களிலும் இந்திய விஞ்ஞான ஆராய்ச்சியில் மிகப்பெரிய மைல்கல்லை எட்டக்கூடிய ஒரு பணியாக இது இருக்கிறது. இக்கட்டமைப்பு என்பது பேசெக்ஷனுடைய ஒரு 9 கட்டங்களாக குறிப்பாக பிளான்கான் என்று சொல்லக்கூடிய 9 அழுத்தத்திலும் டிராகனினுடைய கிரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய அந்த மாடியுடன் தன்னிச்சையாக இணைக்கப்படும் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாகும். இந்த சாதனை என்பது ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு சுமார் 41 ஆண்டு காலத்திற்கு பிறகு நிகழக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் மரபியல் திறன், அதே போன்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆளுமை திறன், தைரியத்தினுடைய வரலாற்று சாதனை கொண்ட மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தினுடைய அத்தியாயமாக இது பார்க்கப்படுகிறது. உலக அரங்கிலே இந்தியாவினுடைய விஞ்ஞான வளர்ச்சி, குறிப்பாக இந்தியாவுடைய இந்த வளர்ச்சியை கொண்டாடுவது போல இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமே, குறிப்பாக அறிவியல் துறை சார்ந்த அறிஞர்கள், அது சார்ந்து இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய இந்த நிகழ்வு சுபான்ஷு சுக்லாவினுடைய அந்த கூட்டணியுடைய மிகப்பெரிய தொழில்நுட்ப வெற்றியாகவும், அதே போன்று இந்த பல்வேறு கண்டுபிடிப்புகள், அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள், அவர்கள் ஏற்கனவே சொன்னார் குறிப்பிட்டது போல அன்னப்பறவையினுடைய திறனை போல மிக நுட்பத்தோடு தங்களுடைய செயல்பாடுகள் சாதனைகள் எல்லாம் நிகழும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது சார்ந்து அவர்களுடைய மிகப்பெரிய அந்த இந்த பயணத்தினுடைய இலக்கு என்பது இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த ஸ்பேசஸ் நிறுவனத்தினுடைய இந்த விண்கலம் மூலமாக சுக்லாவினுடைய பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு அவர்கள் தொடர்ந்து செயல்படவிருக்கிறார்கள். அங்கிருந்து அவர்களுடைய ஒவ்வொரு நாட்களுடைய தொடக்கம், அவருடைய ஆய்வுகள், அவருடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே பகிரவிருக்கிறார்கள். இந்த சர்வதேச விண்வெளியத்துடன் வேகம் இணைக்கக்கூடிய பணி என்பது மிக வெற்றிகரமாக தற்போது அந்த நிகழ்ந்திருக்கிறது என்பதுதான் இந்த விண்வெளி ஆய்வின் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக, மிகப்பெரிய ஒரு பாராட்டு குவியல்களாக தற்போது அவர்களுக்கு வாழ்த்து மழை தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெக்கி விஷன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய முன்னணி வீரராக இருக்கக்கூடிய கமாண்டர், அதே போன்று சுபான்ஷு சுக்லா, இவர் இந்தியாவினுடைய இஸ்ரோவினுடைய முதல் முறையாக இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சுபான்ஷு சுக்லா அவர்கள் செல்லுகிறார். அதே போன்று உஸ்னாஸ்கி என்று சொல்லக்கூடிய போலந்து நாட்டை சேர்ந்தவர், அதே போன்று டிவோர் காஃபு என்று சொல்லக்கூடிய ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர்கள். முதல் முறையாக இந்தியா, போலந்து மற்றும் ஹங்கேரியினுடைய வீரர்கள் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு தங்களுடைய பயணங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதாவது மைக்ரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய சூழலியல் சார்ந்து, அதனுடைய அளவீடுகள் சார்ந்து, அந்த சாதனங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை சார்ந்து கண்டறியக்கூடிய ஒரு முக்கிய விஞ்ஞான நோக்கமாக, அதாவது சிஜிஎம் டிவைசஸ் என்று சொல்லக்கூடிய மைக்ரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய அது சார்ந்த அந்த ஆய்வுகளும், அதே போன்று இன்சுலின் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தக்கூடிய திறன் சோதனை செய்தல் போன்றவற்றை எல்லாம் ஒரு நோயாளிகளுக்கான பல்வேறு விஷயங்கள் குறித்து, குறிப்பாக மூட்டு நோய், நீரிழிவு போன்ற பல்வேறு நோய்களுக்கான பாதிப்புகள், இதனால் ஏற்படக்கூடிய பயணிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய முன்மாதிரிகள், இதற்கான ஆராய்ச்சிகள், இவற்றை எல்லாம் அவர்கள் முன்னெடுப்ப இருப்பதாக
தெரிய வருகிறது. இந்த பயணம் என்பது 2 முக்கிய காரணங்களால் இது தாமதமாக இருந்தது. ஏற்கனவே ஃபால்கான் என்று சொல்லக்கூடிய 9 திரவ ஆக்சிஜன் கசிவு காரணமாகும். அதே போல சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய சிவேடா பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் காற்றினுடைய கசியல் காரணமாகவும் 2 காரணங்களால் இந்த பயணம் என்பது தள்ளி போனது. குறிப்பாக ஜூன் 25 அன்று இந்த பயணம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது. அதற்காக அந்த 28 மணி நேர பயணம் என்பது தொடங்கி இன்றைக்கு சர்வதேச அளவிலே அவர்கள் அந்த டிராகனோடு இணைந்திருக்கிறார்கள். 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி செல்லக்கூடிய இந்தியர் என்கிற மிகப்பெரிய வரலாற்று சாதனையை சுபான்சு சுக்லா இன்றைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இது இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனையாக அனைத்து தரப்புப்பட்ட விண்வெளித்துறை சார்ந்த ஆய்வாளர்கள், அது சார்ந்த ஆய்வியல் அறிஞர்கள், அது சார்ந்த அறிவியல் கூறுகள், அதே போன்று பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள், பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள் என அனைவருமே இந்த பாராட்டுக்களை அவர்களுக்கு குவியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய அந்த வட்டப்பாதைக்குள் ஏற்கனவே அந்த டிராகன் ஒவ்வொன்றாக நுழைந்து போன அந்த அந்த ஒவ்வொரு வட்டப்பாதையிலும் அது கடந்து சென்ற அந்த அனைத்து விடயங்களையும் நாசாவினுடைய அந்த ட்விட்டர் பக்கத்திலே முழுமையாக நேரலை செய்யப்பட்டது. மணிக்கு 26,447 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த விண்கலத்தினுடைய பயணம் என்பது இருந்ததாக குறிப்பிடப்பட்டது. இந்திய நேரப்படி நேற்றைய தினம் பிற்பகல் 12:01 மணி அளவிலே ஃபால்கான் 9 ராக்கெட் மூலமாக இந்த டிராகன் விண்கலம் ஏவப்பட்டது, புறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி 4 வீரர்கள் இந்த டிராகன் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளியினுடைய ஆய்வு பயணத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். 14 நாட்கள் அங்கே தங்கியிருந்து தங்களுடைய ஆய்வுகளை அவர்கள் செய்யவிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் கொண்டு சென்ற அன்னப்பறையினுடைய ஒரு பொம்மையை காட்டி அன்னப்பறையினுடைய மதிநுட்பத்தோடு எப்படி அது செயல்படுகிறதோ அதுபோன்று தங்களுடைய ஆய்வினுடைய திட்டம் செயல்பாடுகள் இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த 14 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தினுடைய 60 விதமான ஆய்வுகளை அவர்கள் மேற்கொள்ள இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த 60 ஆய்வுகள் என்பது மனிதனுடைய திறன், மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு சூழல்கள் சார்ந்து இருக்கக்கூடிய உடல் சார்ந்த அளவீடுகள், அது சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக இன்சுலின் சேன் என்று சொல்லப்படுகின்ற திறன் சோதனை செய்தல், ஒரு நோயாளிக்கு ஏற்படக்கூடிய, குறிப்பாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி சார்ந்து, அந்த மூட்டு நோய் சார்ந்து, நீரிழிவு போன்ற நோயாளிகளுக்கான அந்த நீண்ட விண்வெளி பயணங்களுக்கு இருக்கக்கூடிய அதற்கான முன்மாதிரிகளுக்கான பல்வேறு ஆராய்ச்சிகளை இதில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சூழலியல் சர்க்கரையியல் அளவீடு, அதாவது மைக்ரோ கிராவிட்டியினுடைய அந்த அளவீடுகள், இவையெல்லாம் இந்த 60 ஆய்வுகளே இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சுபான்சு சுக்லாவினுடைய இந்த விண்வெளி கனவு, இந்த பயணம், இந்த நம்முடைய டிராகனோடு இணைக்கப்பட்ட இந்த தருணம் என்பது ஒட்டுமொத்த உலகம், இந்தியர்கள் அன்றைக்கு ஒட்டுமொத்தம் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இதனை பார்க்க முடிகிறது. அது இணைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச பயணத்தில் அமெரிக்காவினுடைய நாசா மற்றும் இஸ்ரோவினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனைகளில் இது ஒரு அடுத்த கட்ட மைல்கல்லாகவே பார்க்க முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. ISS என்று சொல்லக்கூடிய சர்வதேச அந்த விண்வெளி ஆய்வு மையத்தை அவர்கள் இணைவதற்கான அந்த இணையக்கூடிய அந்த தருணத்தை நாம் பார்க்கக்கூடிய அந்த நம்மால் பூமியிலிருந்து வானில் நிகழக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலே நடைபெறக்கூடிய அந்த காட்சி துல்லியமாக நாசா அந்த காண்பித்திருக்கிறது. சரியாக 3:39 4 மணி அந்த 5 நொடிகளுக்குள் அந்த நிகழ்வு சிறப்பாக அவர்கள் திட்டமிட்டது போல துல்லியமாக நடந்தேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அறிவியல் உலகினுடைய மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக, மைல்கல்லாக, அடுத்த கட்ட பல்வேறு ஆய்வு தளங்களை, பல்வேறு தரவுகளை கொண்ட ஒரு பயணமாக இந்த பயணம் என்பது இருக்கும் என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. மிகப்பெரிய அளவில் இந்த ஆய்வுடைய தரவுகள் அடுத்தடுத்த கட்ட பயணங்களை மேற்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.